எல்பா ஃபார்க்ல ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. அதாவது லூஃபியோட கியர் 5 வந்து அவனோட ஃபைனல் ஃபார்ம் கிடையாது, அவனுக்குள்ள இன்னும் அன்லாக் ஆகாத ஒரு காட் லெவல் பவர் இருக்கு. ஸோ டெக்னிக்கலி ஒன் பீஸ் வேர்ல்ட்ல ஜோன் டைப் டெவல் ஃப்ரூட்ஸ் ஒரு யூனிக்கான ஃப்ரூட். இதுக்கான காரணம் ஜோன் டைப் டெவல் ஃப்ரூட்ஸ் தன்னோட யூசருக்கு வெறும் பவர் மட்டும் தரதில்ல, அதையுமே தாண்டி ஹியூமன் ஃபார்ம், பீஸ் ஃபார்ம், ஹைபிரிட் ஃபார்ம் சொல்லிட்டு ஏகப்பட்ட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸும் தரும். ஸோ எக்கேட்ல 5 எல்டர்ஸ் எடுத்த அந்த மான்ஸ்டர்ஸ் ஃபார்ம் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், அது சாதாரண டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடையாது, அது ஃபுல் டெவில் ஃபார்ம். ஸோ இதை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரலாம், அதாவது லூஃபி தன்னோட ஃபுல் பொட்டன்ஷியலை இன்னும் ரீச் பண்ணலையா. ஸோ இதுக்கான காரணம் வந்து கியர் 5ன்றது லூஃபியோட பாடி, அதே சமயத்தில் சன்காட் நிக்காவோட வில், இது ரெண்டும் சேர்ந்த ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டேட் தான் இந்த கியர் 5. ஸோ டெக்னிக்கலி கியர் 5 அவனோட ஃபுல் பொட்டன்ஷியல் கிடையாது. ஆனாலுமே இந்த கியர் 5 வச்சுக்கிட்டு லூஃபி அந்த 5 எல்டர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா செம டஃப் கொடுத்துருப்பான். ஸோ இது அந்த பவர் லெவலையுமே தாண்டி ஒரு டாப் டேர் டாமினன்ஸ். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக அந்த சாப்டர்ஸில் லோக்கியை காமிச்சிருப்பாங்க, ஒன் ஆஃப் தி லெஜெண்டரி வாரியர், அதே சமயத்தில் ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் ஃப்ரூட்டான நெட்டாகா பொசஸ் பண்ணிட்டு இருக்க யூசர். ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கேரக்டரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு லூஃபி தன்னோட கியர் 4 எடுத்திருப்பான். பட் அதோட ஒரு பஞ்சை பார்த்தீங்கன்னா லூக்கி சீரியஸாக ரேட் பண்ண வச்சிருக்கோம். ஸோ இதோட அர்த்தம் லூஃபியோட பேஸ் அண்ட் மிட் லெவல் ஃபார்மே இப்போ யங்கா லெவல் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டெக்னிக்கலி கியர் 5 ஃபைனல் ஃபார்ம் கிடையாது, அது ஜஸ்ட் அ பிகினிங். அது மட்டும் இல்லாமல் எல்பா ஃபார்க்ன்றது ஜஸ்ட் அ பவர் பார்க்காக இல்லாமல் அது காட் லெவல் ஃபார்மை ரிவீல் பண்ணுற ஒரு ஆர்க்காவும் இருக்கலாம். ஸோ ஒரு நாள் லூஃபி சன்காண்டிக்கா மாதிரி சண்டை போட மாட்டான், அவனே சன்காண்டிக்காவா மாற போகிறான்.